என்னங்க என்னங்க சத்யன் சத்யன். என்ன? இல்ல, நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். அப்ப என்னத்த யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஒண்ணு இல்லாமதான். நீ அப்பெல்லாம் அவ்வளோ கோவப்பட்ட. உன் மகன் கூப்பிடலையா என்ன? பேச்ச மாத்தாதீங்க என்ன. அந்த மீனாட்சி என்ன பிரச்சனை பண்ணா? எதுக்கு அண்ணா அவசரமா கூப்பிட்டாரு நீங்க போனீங்க? அவளுக்கு வேற வேலை என்ன? இல்ல, ஏதோ இருக்கு என்கிட்ட மறைக்கிறீங்க. உன்கிட்ட நான் மறைச்சு என்னம்மா பண்ண போறேன்? அப்ப சொல்லுங்க. அது இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? நீலாம் இப்படி இருக்கும். இப்போ யார் அந்த கம்பெனியை பார்த்துப்பா? ஈஸ்வர் மெடிக்கல் படிச்சாங்காட்டி ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துக்க முடியும். அதுக்கு இப்ப என்ன பண்ணணுமா அவளுக்கு? இப்ப என்ன எல்லா நாளும் அவங்களே தான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்களா? இப்ப மகாதேவன் ஃபாரின் போல, அப்பெல்லாம் வேற யாராவது தானே கம்பெனியை பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரி பாத்துக்க வேண்டியதுதான். அதைத்தான் சிவாவும் சொல்கிறான். அவள் தான் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா இனி புது ஆளை போட்டு அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க என்னன்னு தெரியாதுல்ல. ப்ராஃபிட் இவ எதிர்பார்க்குற மாதிரி வராதுல்ல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளா ட்ரைனிங் கொடுத்து போட வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? அதெல்லாம் அவ பிரச்சனை தான். அதான் அதுக்கு தான். ரேகாங்க சத்தியெல்லாம் எடுத்தானுமோ? சொல்லப்போனால் அப்படித்தான் எதிர்பார்க்குறா போல இருக்கே. சொல்ல போனானா? அப்புறம் அவ வேற என்ன சொன்னா? நீலா பார்த்துட்டு இருந்தது மகாதேவனோட கம்பெனி. ஆமா, அத அன்னைக்கு சொன்னீங்க. இப்போ மீனலோச்சனி இது வந்து காஸ்மெட்டிக் கம்பெனி தானே. ஆமா, அத டிவில எல்லாம் கூட விளம்பரம் பண்றாளே. அதுக்கு தான் இப்போ ஒரு விளம்பரத்துக்கு ஒரு ஆக்டர் கூப்பிட்டா எவ்வளோ செலவாகும்? அது நமக்கு எங்க தெரியும்? அவளுக்கே தெரியுமோ தெரியாதோ? கம்பெனில யாருக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க தானே அதெல்லாம் பார்த்துப்பாங்க. ம் அந்த செலவை குறைக்கிறக்கோசரம் ரேகாவை மாடலாக யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில். ஓ, அங்க மிஸ் ஆகுற ப்ராஃபிட்டா இவ இங்க இப்படி மிச்சம் பண்றாளோ? ம் அதுக்கு சிவராமனும் ஒத்துக்கல. அதனால மீனலோச்சனி பரமுவுக்கு ஜாமீன் எடுக்கவோ இல்லை நீலகண்டனை சிவராமன் வீட்டில் வச்சு பார்த்துக்கவோ ஒத்துக்கல. பரமுவ ஜாமீன் எடுக்க ஒத்துக்கலைன்னா அவ கோவமா இருக்கா. சரிங்க, நீலகண்டனை நம்ம எப்படிங்க வச்சு பார்த்துக்க முடியும்? வேற என்ன பண்றது? பரமு பண்ண காரியத்துக்கு நம்ம பதிலுக்கு பண்ணணுமில்ல. அதான் நம்ம பேசும்போதே ஈஸ்வரும் பசங்களும் அதெல்லாம் பரமுவோட பொறுப்புன்னு சொல்லிட்டாங்கல்ல. அவ சின்ன பொண்ணு. பின்ன அவ என்ன சம்பாதிச்சா வச்சிருக்கா பாக்குறதுக்கு. பண்ணின தப்பு அவதானே, அப்ப பாய்ச்சிட்டமும் அவதானே பண்ணணும். அதெல்லாம் பார்த்த முடியுமா சத்யா? அந்த பையன் நல்ல பையன். ரேகாக்கோசரம் சிவராமன் வீட்டுக்கு வந்துதான் இப்படி ஆயிடுச்சு. அதை மட்டுமே யோசிச்சு தான் போய் பேசினது. அவன் ஒத்துக்கவே இல்லை. ஈஸ்வரும் அஜயும் ஃபாரின்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமே. ஆமா, ஒவ்வொரு தடவையும் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் இவங்களுக்கோசரம் இங்க வந்துட்டு இருக்கணும்ல. அதனால சொன்னாங்க. அப்பனாலும் இங்க ஹாஸ்பிட்டல்ல யார் பார்த்துப்பா? மீனலோச்சனி பார்க்க மாட்டேன்னு சொல்றா. டாக்டர்ஸ் அங்கிருந்து இங்க வர செலவெல்லாம் ஈஸ்வர் தான் போட்டுக்கிறான். அப்ப எங்கிருந்தா செலவு ஆகத்தான் போகுது. அப்படியே ஒத்துக்க மாட்டான். அது தெரியல. இதுக்கே இவ இப்படி சொல்றா. இனி அவங்க வீட்டுல வச்சு எப்படி நீலாவை பார்த்துப்பா? அதுதான் யோசனை. இப்போ நீலாவ மீனலோச்சனி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்றான். ஈஸ்வர் வந்து நான் இனிமேல் வீட்டுக்கு வர மாட்டேன், அதனால இங்கேயே விடுங்கிறான். இனி அதுல என்ன முடிவு எடுப்பாங்க தெரியல. ஈஸ்வர் நம்ம எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி பேச போய் மீனலட்சுமிக்கு தான் பையன் மேலேயே கோவம். ஈஸ்வருக்கும் நான் தான் கிளினிக்கா இருந்து ஹாஸ்பிட்டல் இந்த லெவலில் கொண்டு வந்து நிறுத்திருக்கேன், அதில் நீ உட்காந்து ஆட்சி செய்யறேன்னு ஒட்ட வார்த்தை சொல்லவும் அது ஈஸ்வரனால தாங்கிக்க முடியல. அது எல்லாத்துக்குமே இருக்கத்தான் செய்யும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. நீலா நல்லபடியா எந்திரிச்சிட்டாதானுங்க பரமுவ கேஸ்ல இருந்து. அதுக்கு தான் இவ்வளவு தூரம் பேசினது. அவதான் ஒத்துக்க மாட்டாளே. என்னவோ குளூட்டத்தையானா ரொம்ப கலராக்கி ஸ்கின்னை பளபளன்னு வச்சுக்குமா. அதை இன்ஜெக்ஷனாவோ இல்லை டேப்லெட்டாவோ ரேகாக்கு கொடுத்து இவளோட பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணங்காட்டி தான் நான் ரொம்ப கலர் ஆயிட்டேன்னு வந்து டிவில சொல்லணுமோ? வேற வேலை இல்லை இவளுக்கு. ஏற்கனவே அந்த பிள்ளை எத்தனை மாத்திரம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அதே தான் நாங்களும் பேசணும். அவளை எந்த காலத்துல தான் அடங்கிட்டான்? முதல்ல ஏதோ நலவலாட்ட சிவராமண்ணா கூடயே பார்ட்னரா இருந்தா, இப்ப என்னவோ எதிரும் புதிருமா முட்டிட்டு இருக்கா. ஆமா, முதல்ல உங்க அண்ணனுக்கு பிசினஸ் நல்லா இருக்கும், பார்ட்னரா நல்லா இருந்தா. அப்புறம் ஏதோ லாஸ் ஆகி கோடிக்கணக்கில் நஷ்டம் ஆகவும் பிச்சுக்கிட்டு போய் பேயாட்டம் ஆட ஆரம்பிச்சுவ. இனி அடங்க மாட்டா. ஆனா அப்ப பார்ட்னரா இருந்தது மகாதேவன் அவங்க பிசினஸ்க்கு தானே. அப்ப இவ காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலையே. எப்போ சிவராமனை கடல்ல இருந்து மீக்கிறக்கோசரம் ரேகா பிசினஸை கையில் எடுத்து அவளும் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் போட ஆரம்பிச்சாலோ அதை பார்த்து தான் இவ ஸ்டார்ட் பண்ணான். ரேகாது மில்க் பனானா அந்த மாதிரி இதுல இருந்து தயாரிக்கிற ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் தானங்க. இவளுது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தானே. அதைத்தான் சத்யா நானும் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு ரேவதி வேற அங்கே தானே போயிருக்கா. அதை நினைக்கும் போது தான் எனக்கு இப்படி ரேகாவோட கம்பெனி அங்கே இருக்கிறது ஞாபகம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ரேகா மிஸ்னால வந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமால, அந்த மிஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் கெமிக்கலை கலந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி விட்டுச்சு. அண்ணனுக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகி ப்ராடக்ட்ஸ்னால பிரச்சனை ஆகி அவ்வளோ பெரிய லாஸ் ஆகிருக்கே. அதுதான் காரணம். அது மட்டுமா
இருக்கு. ஆமா, இப்ப ஹெட்டா வேற இருக்கு. ரேகா தாங்க எதிரி நம்ம கைக்குள்ளேயே இருந்தாதான் ஆகும்னு இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டா. இல்லைன்னா அதை எப்பவோ அடிச்சு வெளியே தட்டி விட்டுருக்கலாம். ரேகா சொன்னது அவங்க நமக்கு எதிராக என்ன பண்றாங்கன்னு வெளியே போனா நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இதே உள்ளனா நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கலாம். அதனாலதான் சொல்லியிருக்கான். ஆனா மீனலட்சுமி பார்ட்னரா இருக்கும்போது முதல்ல 2 ஏக்கர் வாங்கினோமே, அதில் தான் அந்த ஆசிரமம் கட்டியிருக்கு. அவளுக்கு அது தெரியுமா தெரில. அங்கே தானே பிஸ்னஸ் நடக்குது. ஒருவேளை தெரிஞ்சு ரேகாவோட ப்ராடக்ட்ஸில் கையை வச்சுட்டா, அதான் யோசனையாகவே இருக்கு. இல்லைங்க, மறுபடியும் அந்த ஏக்கருக்கு மேல வாங்கணுமே, அதுலதான் பிசினஸ் நடக்குது. அறிவாளின்னு அடிக்கடி ப்ரூவ் பண்ணாத சத்யா. ஆசிரமத்துக்குன்னு போனாவே அங்கே என்னெல்லாம் நடக்குதுங்கிறது டீட்டெயிலாக தெரிஞ்சிரும். அப்படியா? ஏன் நீ அடிக்கடி போற தெரியாத உனக்கு? கம்பெனி விஷயமாலாம் எனக்கு எதுவும் தெரியாது. இன்னும் எல்லாம் சிவராமன் தான் பாத்துக்கிறாரு. ஏதாவது பிரச்சனைனா நீங்க போய் பாத்துக்கிறீங்க. நான் வீட்டுல சும்மா இருந்தா அந்த சைடு போனா வயசானவங்களே குழந்தைங்களையும் பார்த்துட்டு வந்துருவேன். அவ்வளவே. நீங்க இப்ப என்கிட்ட சொல்லி என்ன பண்றது? ஒன்னு அண்ணன்கிட்ட சொல்லிருக்கணும், இல்ல ரேவதி அங்க போயிருக்கா, அவளுக்காவது இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். எனக்கே வண்டி ஓட்டிட்டு வரும்போது தான் நான் வந்துச்சு. அப்ப ஃபோன் பண்ணி அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீ இன்னைக்கு இங்கே வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்ட தானே? ம், அப்புறம் என்ன, நாளைக்கு அங்கேயே போயிட்டோம்னா அப்புறம் அங்கே வச்சு பேசிக்கலாம். சரிங்க. எதுக்குன்னா அண்ணாவே கூப்பிட்டானா ஒரு வார்த்தை சொல்லி வைங்க. ஏன்னா பணத்துக்காக எந்த சைடு வந்து யார் வேணாலும் வெளில போவாங்க தான். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நான் சொல்லணும் இல்லை, சிவாக்கே அது தெரியும்ல. இல்ல, இப்ப நமக்கெல்லாம் ஏதாவதுனா கூட பரவாயில்ல. அடுத்தவங்களுக்கு ஏதாவதுனா அதான். ம் எதுக்கும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒருக்கா செக் பண்ணி தான் பேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ம், உன் மகா ஃபோன் பண்ணாலா? அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா நான் நகை கடைக்கு போனதை பத்தியெல்லாம் எதுவும் கேட்கல. நீங்களும் விக்கி இருந்தா கேட்க வேண்டாம். விக்கி இல்லாத பத்தி கேட்டுக்கலாம். அது குழந்தைகளை போடுற மாதிரியும் எடுத்திருக்காங்க, பெரியவங்களை போடுற மாதிரியும் எடுத்திருக்காங்க. இவ கேட்டது எல்லாமே வாங்கி கொடுத்தாருன்னு தான் சொன்னாப்ல. பார்க்கலாம். ஆனால் இவ கையில் கொடுக்கல. அது வேணா எனக்கு நல்லா தெரியும். குழந்தைக்கா? ஒருவேளை வித்யா குழந்தைக்கா இருக்குமோ? அப்படின்னா வலையிலலாம் எதுக்கு ரேவதிக்கு போட்டு பார்க்கணும்? அந்த குழந்தைக்கு இன்னும் காதெல்லாம் குத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதுல ஏதாவது இருக்குங்க. நம்மளா கேட்காம அவங்களா சொன்னா பார்க்கலாம். ம் இல்லை, இவளை கூட்டிட்டு போய் எடுத்துட்டு கடைசியில் இவளுக்குன்னு இல்லைன்னா இவ பொக்குன்னு போயிடுவாங்க. அதுதான் கேட்டேன். அடேங்கப்பா, அப்பெல்லாம் ஒன்றும் உங்க மாப்பிள்ளை ஏமாத்திர மாட்டாரு. உங்க பிள்ளைக்கு எடுத்ததை உங்க பிள்ளை கையிலேயே கொடுத்துருவாரு. கவலைப்படாதீங்க. ஆ கொடுத்தா கொடுக்கலன்னா அது அவர் இஷ்டம். அப்படின்னா இவகிட்ட ஏற்கனவே சொல்லி கூட்டிட்டு போயிடணும்ல, அதான். யார் மண்டை உடைஞ்சு யாருக்கு என்னானாலும் சரி, ஆனா உங்க பிள்ளை மட்டும் ஊனாயிரக்கூடாதுன்னு. எஸ், உன் மாப்பிள்ளை எடுத்தாலேன்னா என்ன, ஏன் ஆத்தா ஏன் அம்மாவை நான் கூட்டிகிட்டு போய் நிறையா எடுத்து தருவேன். என்ன இப்படி பிள்ளைய ஆசை காட்டி கூட்டிகிட்டு போய் சங்கடப்பட வச்சுட்டாரேன்னு கொஞ்சம் வருத்தம் இருக்கும், அவ்வளவே தான். அவன் உங்களுக்கு அம்மா, அவளை பெத்த நான் உங்களுக்கு சும்மாவா? இங்கே பாரு, இது வரைக்கும் உனக்கும் அவளுக்கு எத்தனை நகை நான் எடுத்து கொடுத்துருப்பேன். ஒன்றாவது என்னைக்காவது போட்டிருக்கீங்களா? இப்படி நான் எடுத்து கொடுத்தேன்னு மாத்தடிக்கங்காட்டி தான் நான் போடவே இல்லை சாமி. நீங்க உங்க பிள்ளைக்கே போட்டு அழகு பாருங்க, எனக்கு தேவையில்ல. போடாட்டி போ, மிச்சம் அதானே. லூஸு. இவ எதுக்கு என்ன தேடி வந்தானே சொல்லாம போறான். இப்போ எதுக்கு இவ நீலி கண்ணீர் வச்சுட்டு வரா? ஆமா, நானும் ரொம்ப நேரமா கேட்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். ம் நாங்க ஃப்ரூட்ஸு விறகெல்லாம் கொண்டு போய் வித்தது, சாரிக்கு முடிச்சு போட போனது, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் சொன்னனே, சிலதெல்லாம் ரமேஷ் சொல்லி தெரியும்னு. சிலது நீங்க அப்ப என் கூடயே தானே இருந்திருக்கீங்க. ஆனா ஆனா என்ன, ஆனா இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். இப்போ ஏன் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில சொல்லுங்க. என்ன அம்மா இப்போ உனக்கு? நான் நிறைய டைம் உன் கூடயே தாம இருந்திருக்கேன். பெங்களூரில் இருக்கும்போது கூட ஃப்ரைடே நைட்டு கிளம்பி வந்துடுவேன், மறுபடியும் சண்டே நைட் கிளம்பி போயிடுவேன். க்ரீன்லாண்டில் இருக்கும்போது எக்ஸாமுக்கு படிக்கணும், வித்யா மேரேஜு, இது எல்லாம் காரணம் காட்டி ஏதாவது ரீசன் சொல்லி வந்துட்டு போயிடுவேன். அமெரிக்காவில் இருக்கும்போதும் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணேன். வீடியோ காலில் பார்த்துப்பேம்மா. அப்போ நான் தான் கும்பிட்டேன்ல. விக்கி கேர்ஃபுல்டா, இவளுக்கு இப்படி தான் போட்டு வாங்குவாளுங்க. ஆமான்னு மட்டும் சொன்னேன். உன் மண்டையை மட்டும் இல்லை, மண்டைக்குள்ளே இருக்கிற மூளையும் தனியாக கட்டி எடுத்துருவா இவ. விக்கி, இங்கே பாரு அம்மு, நான் உங்கள் அம்மா போட்ட ரூல்ஸை மீறவே இல்லை, பார்த்துக்கோ. பெரிய இவர் ராமரு கைகை போட்ட கோட்டை தாண்ட மாட்டார் பாரு. சரி, இப்போ நான் தான் கஷ்டப்பட்டிருக்கேன் ரொம்ப. உங்களுக்கெல்லாம் என்ன? நான் தான் கூட தான் இருந்தேன்னு சொல்கிறேன்ல. போடும்,
வாயில நல்லா வருது. என்னது? வாந்தியாம்மா? பக்கத்தில் தான் தண்ணி போகுது. அதில் எடுத்துட்டு மூஞ்ச கழுவிட்டு வா, போகலாம். ஏன்டா அறவைக்காடு, நான் நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணேன்னு சொல்கிறேன், அது கொஞ்சம் கூட புரியாது. லூஸ் ஸ்டாக் விட்டுட்டு இருக்க. என்னது? அறவே காடா? ஏம்மா பொண்ணே, நான் உன்னை எத்தனை தடவை பார்க்க வந்திருப்பேன். ஒவ்வொரு தடவையும் நீ என்னை மிஸ் பண்ணுறியா, என்னை பற்றி யார்கிட்டயாவது விசாரிக்கிறியா, ஏதாவது பேசுறியான்னு எவ்வளோ கவனமாக கவனிச்சிருப்பேன் தெரியுமா? ஆனால் நீ எங்கேயுமே. நான் அப்படி சப்புன்னு விட்டுருவேன். என்ன பண்ணுறது, எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கு. உன்னை அரைஞ்சனா அங்கே சிவராம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருமே பேசாமல் இருக்கேன். எனது கேமரா? ம், காட்டேஜுக்கு உள்ளெல்லாம் கேமரா இல்லை. ஆமாம், நான் எந்த தப்புமே பண்ணலையே. அப்படியே ஷாக் ஆகுறேன். ஷாக்க கொரடா விக்கி. ம். நீங்கள் என்ன உன் கொட்டுற மிஷினா? இப்போ என்னமோ உனக்கு பிரச்சனை? வாய் இருக்குதுன்னு ரொம்ப பேசினேன். உன்னை தண்ணிக்குள்ளே போட்டு. ம், போட்டு இந்த முதல் மரியாதை படத்தில் ஒரு பொண்ணை தண்ணிக்குள்ளே போட்டு போட்டு சாகடிப்பாங்களே, அந்த மாதிரி செஞ்சிருவியோ? சி, தெரியாமல் வாயில் வந்துருச்சு தாயே. அந்த மாதிரி கேவலமான எண்ணம்லாம் எனக்கு இல்லை. ஆமாம்மா, அப்படியே நம்பிட்டேன். என்னமோ இப்போ பிரச்சனை உனக்கு? நான் நேரில் வந்து நின்றுமே நான் முத்துவை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவ நீ. இதில் ஏன் வரல, எதுக்கு வரலன்னு என்கிட்டயே குத்தம் கொண்டு பிடிச்சிட்டு இருக்க? முத்துவை தானே லவ் பண்ணுற. எங்கள் அம்மாவோட அப்பா தான் முத்து. அவரையே போய் கல்யாணம் பண்ணிக்கோ போ. ஓ, அப்படி. ஆமாம்மா, எங்கள் அம்மாவோட பூர்வீக வீட்டில் ஃபோட்டோவை தொங்குறாரு. போய் அவரையே கல்யாணம் பண்ணிக்கோ. போய் போய் உன்னையெல்லாம் நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? அதுக்கு எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. இந்த லட்சணத்தில் நான் இவரை பற்றி யார்கிட்டயாவது கேட்குறேனான்னு பார்த்தாராம். யார்கிட்ட கேட்குறது சொல்லுங்க? நானும் தான் உன்னை பற்றி கேட்காம யாராவது பேசுவாங்களா சொல்லுவாங்களான்னு எப்படி தெரியுமா காதை கூர்மையை வச்சுட்டு கேட்டுட்டு இருப்பேன். உன் தங்கச்சி அந்த திருட்டு கள்ளி இருக்கா பாரு, அமுக்கி நீ வாயை திறப்பனாந்தா. அதுக்கு மேலே உன்னோட ஜெராக்ஸு. ஜெராக்ஸா? அதான் அந்த சட்டி கவுத்த மண்டத்தலையா. ஐயோ, இவ என்ன ஃபீல் பண்ணுறானே என்னால் புரிஞ்சுக்க முடியல. எல்லாத்தையும் கழுவி கழுவி ஊத்துறாளே. இங்கே பாருமா, எல்லாத்தையும் கழுவி கழுவி ஊத்தாத, ரொம்ப நாறுது. தெளிவாக சொல்லு, யார் அது? ரமேஷ். ஒரு வார்த்தை, ஒரு ஜாட. ஃப்ராடு ஃப்ராடு. ஒன்னா நம்பர் 420. என்னமோ உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்டாக்டே இல்லாத மாதிரி அப்படி நடந்துப்பீங்க. ஆனால் உன் தங்கச்சி மட்டும் லீவ் விட்டா கரெக்டாக வந்துடுவா. அதுக்கெல்லாம் வர தெரியும். இப்போ ஒரு ஃபோன் பண்ணி பேச தெரிஞ்சுதா? அம்மாடி. அதெல்லாம் போய் வித்யா கிட்ட கேளுன்னு சொல்ல வரீங்க? கேட்கத்தான் போறேன். முட்டியை பிடிச்சி ஆஞ்சி எடுக்கல. யார் முடிய பிடிச்சுமா? அவன் எல்லாத்துக்கும் டாட்டா பை பை சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. யார் முடிய பிடிச்சி நீ ஆஞ்சு எடுக்கணும்? விக்கி, அடக்கி வாசிடா. இது தெரியுறாப்போ கண்டிப்பா உன் முடிய பிடிச்சிதான் ஆஞ்சு எடுக்க போறா. என்ன? ஒன்னுலமா தாயே, நீ கன்யூ பண்ணு. ஐயோ, இப்பவே கண்ணை கட்டுதே, காதுல ரத்தம் வலிதே. அதானே நினைச்சீங்க? ம். அள்ளிப்பாடு பிற சொல்லி கொடுக்கல முன்ன பின்ன நானும் கேட்டு அறியல ஓர பல்ல பட்டு கோரப்பட்ட இடம் ஆயிரம் ஆயிரம் அர்த்தத்தை சொல்ல அம்மா சொல்லுங்கக்கா. நீங்க கொடுத்த லிஸ்ட்ல என்னதெல்லாம் கார்ல வச்சுட்டோங்கம்மா. நீங்க கேட்டதும் கார்ல வச்சிருக்கோங்கம்மா. என்னமோ கேட்டிருந்த? உங்களுக்கு பிடிச்சது விக்கி. நாங்க போற வரைக்கும் ஒன்றும் ஆயிடாதுல்ல? ஆஹா, ஆகாதுங்கம்மா. பசுமாடு நல்லா இருக்குல்ல? மாடு நல்லா இருக்கா? அப்போ ஏதோ சேம்பாளுக்கா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணா? அதெல்லாம் நல்லா தான் இருக்குதுங்கம்மா. நீங்களாம் பார்க்கக்கூடாதுங்க. என்னாச்சுமோ? ஒன்றும் இல்லை. சரிங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ். சரி வரணுங்க. என்னாச்சமோ? ஒன்றும் இல்லை விக்கி, கிளம்பலாம். கண்ணில் என்ன காலம் கண்ணங்களில் நீர் கோலம் விழியில் விழும் துளி என் மாட்டில் வீழ்ந்ததே கண்ணே. எதுனாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். அதுவும் நம்மளாம் எதுவும் கேட்கவே கூடாது. கூட்டுச்சி ரொம்ப மலுப்புவா. நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன உங்க கூட கூட்டிகிட்டு போக போகிறது இல்லைல்ல? பொம்மி, அதை தானே சொல்கிறேன். கொஞ்ச நாள் பொறு.
ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்காத மாதிரி இல்லை அவசரப்படுற. ம்ஹும். இங்க சரியான செல்ஃபிஷ் தெரியுமா? ஓ, மேடம்க்கு என் மேல நல்ல அபிப்பிராயமெல்லாம் இருக்கு போல இருக்கே. ஆமா, அதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் உங்க கூட வந்துட்டா கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும், என்னை பார்த்துக்கணும், நிறைய செலவாகும். இதெல்லாம் யோசிச்சுட்டு தானே என்னை அவாய்ட் பண்ணுறீங்க. ஓ, இதெல்லாம் வேற இருக்கா? இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லையே. அச்சோ, நானே எடுத்து கொடுத்துட்டேனா? நீ நல்லா உட்காந்து யோசிங்க. ஆமா, அதெல்லாம் யோசிக்கணும்ல. ஏன்னா என்னோட பூமி அண்டா அண்டாவா இல்லை சாப்பிடுவா. கும்பகோணனோட தங்கச்சியாச்சே. அப்புறம் 24x7 கிச்சனில் குக்கிங் நடந்துகிட்டே இருக்கணும். இல்லை, தெரியாமல கேட்கேன். நான் என்ன அவ்வளோ குண்டா, ரொம்ப வெயிட்டா அப்படியா இருக்கேன்? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அச்சோ, அதெல்லாம் வெளியே சொன்னா. இப்போ நீங்கள் சொல்லலை. அச்சோ, ரொம்ப எல்லாம் கோவப்படாதம்மா. ஒரு பூங்கொத்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. சுண்டலி எப்படி வெயிட்டா இருக்கும் நீயே சொல்லு. அப்போ நான் உங்களுக்கு சுண்டலியா? ஆஹா, அப்போ பூமா, பூ. சசியை சமாளிச்சு சமாளிச்சு என்னையும் நல்லா சமாளிக்கிறீங்க என்ன? ம், வேற என்ன செய்ய? அடுத்தவங்க கிட்ட கையை கட்டி வாயை பத்தி வேலை பார்க்குறவங்கலாம் சாமர்த்தியம் இல்லாமல் இருக்க முடியுமா என்ன? யார் உங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்க சொல்கிறா? சரிம்மா, ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்காத. முகத்தை கொஞ்சம் மாத்து. பயமா இருக்குல்ல? யாரு நீங்க? பயப்படுற ஆளு? ம், ஷபா, என்ன பேசினாலும் என்னை கூட்டிட்டு போக கூடாதுங்கிறதுல முடிவா தெளிவா இருக்கீங்க இல்ல? இங்க பாரு பூமி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ தானே நானும் சொல்றேன். எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணாலும் நான் அதில் ஒரு லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை. ம், உங்களே நினச்சிட்டு நான் பைத்தியமாயிடணும். ஆ ஆ, சசி சொன்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு அப்படியே நான் தெருவில் சுற்றணும். அதுக்காகத்தானே. அவன் ஒரு பிஸ்னஸ் பித்து, அவன் சொன்னானா அது எல்லாமே நடந்துருமா? நீ ஏன் ரேக்கா அதையெல்லாம் யோசிக்கிற? சரி, நான் அதை யோசிக்கல, கோவப்படாதீங்க. இப்போ என்ன சொல்ல வந்தீங்களே? நான் கோவப்படுற மாதிரி பேசுறதே நீதான். கோவப்பட்டா மட்டும் உடனே பேச்ச மாத்திடு. சரி, சாரிங்க. அப்பனா இனிமே இந்த மாதிரி நெகட்டிவாலாம் பேசவோ யோசிக்கவோ கூடாது. ஆ மகாராஜா உத்தரவுக்கு நான் கட்டுப்படுறேன்ப்பா. உன்கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா என்ன? ஓ, அதான் சார். இங்க பாரு பட்டுமா, நீலாம் நமக்காக தான் வந்து இப்படி ஒரு நிலைமையில இருக்கான். அவன் இப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு. சந்தோஷமா இருந்தா அவங்களும் அதை பார்த்து சந்தோஷம்தான் படுவாங்க. ஐயோ சாமி, மாமனாரே வந்து உங்ககிட்ட தான் ட்ரைனிங் எடுக்கணும் உங்க பிள்ளைய எப்படி சமாளிக்கிறதுன்னு. ஏன்னா உங்க ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு தானே தெரியும். நல்ல செல்லம் கொடுத்து பிடிவாதத்துக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. மண்டை காய வைக்கிறாயா? ஏங்க, ம், நான் சொன்னது சரிதானே? பட்டுமா, உன் பருப்பு இங்கே வேகாது, அதை தானே சொல்ல போறீங்க? அப்புறம் என் பட்டுமா போட்ட சாபதமும் நடக்காம போயிரும்ல. சபதமா? ம், அச்சிச்சோ, என் பூமி மறந்துட்டா போல இருக்கே. அதை பாதி பைத்தியம் ஆயாச்சு, இனி முழு பைத்தியம் ஆகிறதானே குறைச்சல். மறந்துட்டேன்னு தெரியுதுல்ல, சொல்லுங்க. அதாம்மா, நம்ம கல்யாணத்துக்கு சசிதா தலை எடுத்து கொடுக்கணும்னு. அது யார்கிட்ட இருக்கணுமோ அவங்கக்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை அவங்களே போட்டு விடலாம். சசியை போய் எங்கே தேடி பிடிக்கிறது? அச்சிச்சோ, என்கிட்ட எல்லாம் இல்லைப்பா. நான் கொடுக்க வேண்டியவன் கிட்ட கொடுத்துட்டேன். இந்த வார்த்தை கேட்கும்போது ஈரமோரும் கண்ணின் மீது சாவையின் இந்த ஈரம் தாங்கர வேகமாய் உருமாறுதே. என்கிட்டயா இருக்கு? ம், இனி உன் பாடு. நிஜமா அது என்கிட்ட தான் இருக்கா? ம், சரி, அப்படின்னாலும் நினைச்சது நடக்கும் பூமி.
கொஞ்சம் பொறுமையா இரு. என்னாச்சு? அதான் உங்கள் கூட தான் கூட்டிகிட்டு போகலாம். எங்காவது கோயிலுக்கோ எல்லா அவுட்டிங்கோ போகலாமா? அப்பெல்லாம் அங்கேயும் வந்து இந்த பேச்சு எடுத்து பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. ஏன்னா இது என் மாமனாருக்கும் எனக்கும் அசிங்கமும் கூட. பின்னா கோலையும் இல்லை. ம் ஓகே, யார்கிட்ட பர்மிஷன் வாங்கன்னு சொல்லு, நான் போய் பேசிட்டு வரேன். நீ ரெடியாகு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ம் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் என் கூட அவுட்டிங் வர. உரிமையோடு கூட்டிகிட்டு போனால் சந்தோஷப்படலாம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி அதுலேயே தான் வந்து நிற்பையே. சரி, இனிமேல் உங்களுக்கு பிடிக்காத டாப்பிக்கை பற்றி நான் பேசல. சாரி. தேங்க்யூ. தாலி நம்மக்கிட்ட எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறதா சொல்கிறாரு. நாம் பார்த்த வரைக்கும் அது நம்ம கண்ணில் தட்டுப்படவே இல்லையே. போத குறிக்கி அப்பா கிட்ட வேற எல்லாத்தையும் கொடுத்து வச்சிட்டோம். இப்போ போய் கேட்டால் என்ன சொல்லி சமாளிக்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போ நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆயிடுது. டவரோ நெட்டோ கிடைக்கிறதே இல்லை. அதனால தான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணவோ அப்லோட் பண்ணவோ முடியல. எப்போ பாரு ஏதாவது ரீசன் சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. உண்மையை தான் சொல்கிறேன். சாரி.